நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. பிணை கேட்டு ஏன் மனு தாக்கல் செய்யவில்லை என கெஜ்ரிவால் தரப்பிற்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கைது நடவடிக்கையே சட்டவிரோதமே என்பதால் நேரடியாக கைது நடவடிக்கையை எதிர்த்து மனு தாக்கல் செய்திருப்பதாக அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பு பதில் கூறியுள்ளது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் இருக்கிறார். நிரஞ்சன், தற்பொழுது ஏன் பிணை கோரவில்லை என்று கெஜ்ரிவால் தரப்பிற்கு ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டுள்ளது. இதனுடைய விவரம் என்ன? அதாவது இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடுப்பு சட்டத்தின் கீழே டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் அமல்படுத்தப்பட்ட புதிய மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இந்த வழக்குல தனது கைது நடவடிக்கைக்கு எதிராகவும் அதே மாதிரி அமலாக்கத்துறை காவலுக்கு தன்னை அனுப்பியதற்கு எதிராகவும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. இதுக்கு எதிராகத்தான் உச்சநீதிமன்றத்தில் அவர் மேல்முறையீடு செஞ்சிருந்தார். இந்த வழக்கின் மீதான விசாரணை இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல நீங்க உங்களுக்கு இடைக்கால நிவாரணம் அப்படின்றது தேவைப்படுது. அதுக்கு மிக முக்கியமான விஷயம் பிணை கேட்கிறது அப்படின்னா இந்த வழக்குல நீங்க ஏன் பிணை கேட்காம இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வியை அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பிற்கு நீதிபதிகள் எழுப்புனாங்க. அதுக்கு தனது கைது நடவடிக்கையே தவறு அப்படின்றதுதான் என்னுடைய நிலைப்பாடா இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அதுல எப்படி நான் ஜாமீன் கேட்க முடியும்? அதனாலதான் நான் நேரடியா என்னுடைய கைது நடவடிக்கையே ரத்து செய்யுங்க, அமலாக்கத்துறை காவலுக்கு அனுப்பினதை சட்டவிரோதம்னு அறிவிங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். அதுக்கு அவர் சொல்லக்கூடிய சட்ட ஆதாரங்கள் PMLA சட்டம், அதாவது சட்டவிரோத பண பரிமாற்ற தடுப்பு சட்டம் பிரிவு 19 கீழே போதுமான ஆதாரங்கள் எதுவும் இல்லாம தனது கைது நடவடிக்கை அப்படின்றது நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வழக்கில் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகைகளையும் தனது பெயர் எங்கேயும் இடம்பெறல. தனக்கு எதிராக சாட்சி அளித்தவங்க அதுக்கு முன்னாடி கொடுத்திருக்கக்கூடிய வாக்குமூலங்களையும் தனது பெயர் எதுவும் குறிப்பிடப்படல. 10 ஆவணங்கள், 15 முக்கிய சாட்சியங்களிலிருந்து பெறப்பட்ட வாக்குமூலங்கள், இதுல எதுவுமே தனக்கு எதிராக இல்லாம இருக்கும் பட்சத்துல தனது கைது நடவடிக்கை அப்படின்றது நடந்திருக்கு. அதனாலதான் இதை நான் சட்டவிரோதமானதுன்னு சொல்றேன்னு சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்புல பதிலானது கொடுக்கப்பட்டிருக்கு. சில தினங்களுக்கு முன்னாடி அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்புல உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தையும் இந்த இடத்துல நம்ம கவனம் கொள்ள வேண்டியது இருக்காருன்னா அதுல அவரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்றதுதான் இந்த வழக்கையே அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறாரு. அதிலும் மிக குறிப்பா மத்திய பாஜக அரசு தனது அரசியல் எதிரிகளை பழிவாங்குவதற்காகத்தான் இந்த மாதிரியான அமலாக்கத்துறை நடவடிக்கையை கட்டவிழ்த்து விடுறாங்க அப்படின்ற கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வச்சிருந்தாரு. தன்னையும் தான் சார்ந்த ஆம் ஆத்மி கட்சியும் அழிக்கணும் அப்படின்ற ஒரே குறிக்கோள் தான் இந்த வழக்கின் பின்னணி இப்படின்ற அரசியல் ரீதியிலான பல்வேறு காட்டமான குற்றச்சாட்டுகளை அரவிந்த் கெஜ்ரிவால் முன்வச்சிருந்த நிலையில இப்போ அவருடைய வழக்கின் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இதுல எந்த ஒரு சின்ன உத்தரவு வந்தாலும் அது பெரும் தாக்கத்தை இந்த நாடாளுமன்ற தேர்தல் களத்துல ஏற்படுத்தும் அப்படின்றது சந்தேகமே கிடையாது. ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில இருக்கிறாரு அப்படின்ற விஷயத்த மையமா வச்சுதான் தேர்தல் பிரச்சாரங்கள் அமைஞ்சிட்டு இருக்கு. அதனால இந்த வழக்கின் விசாரணை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம அடுத்தடுத்து இதனுடைய விரிவான விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வருமா அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையா தான் இந்த வழக்கு தொடரப்பட்டிருப்பதாக அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பு கூறப்பட்டுள்ளது. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி நிரஞ்சன். நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி.